ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம கடந்த வருடம், அதாவது 2024 ஜூன் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம எதுக்கு ஜூன் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுன்னா, நமக்கு எக்ஸாம் இப்போ ஜூலை 2025. ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 2025. ஸோ நம்ம ஒரு வருடம் முன்னாடியிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸை படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா? அவங்க ஒரு சில எக்ஸாம்ஸில் 2 வருஷம் 3 வருஷம் பின்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை கூட கேட்குறாங்க. பட் மேண்டட்ரி, ஓகேங்களா, மஸ்ட்டாக நம்ம எதை படித்தாகணும்னா கடந்த லாஸ்ட்டாக 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அதுக்காக ஜூன் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸை எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம அதில் ஒரு பார்ட்டை இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? பாதுகாப்பு. ஓகேங்களா? ஜூன் மாதத்தில் நிறைய மாநாடுகள் நடந்திருக்கும். பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் என்ன நடந்திருக்கோ அந்த டீட்டெயில்ஸை தொகுத்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தரங் சக்தி பயிற்சி. ஓகேங்களா? தரங் சக்தி பயிற்சி எப்போ நடக்குது? 2024 ஆகஸ்ட் 2024. இல்லை, ஆகஸ்ட்டில் 2024 நடக்குது. இதுக்கு நம்ம ரொம்ப டீப்பெல்லாம் போக தேவையில்லை. என்ன பார்க்கணுன்னா, இந்திய விமானப்படையோட முதல் பன்னாட்டு பயிற்சி. இல்லை, கொஷின் எப்படி வரலான்னா, இந்திய விமானப்படையோட முதல் பன்னாட்டு விமான பயிற்சி எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் இந்த தரங் சக்தி பயிற்சியும் இருக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் எதுனா, இந்திய விமானப்படையோட முதல் பன்னாட்டு விமான பயிற்சி எதுன்னு கேட்டோன்னா தரங் சக்தி பயிற்சி. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான PDF நான் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்டேன். தேவைப்படும் நண்பர்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததான் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. வேணும்னா நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. இல்லை, அடுத்ததாக உலக உச்சி மாநாடுகள். ஓகேங்களா? நிறைய உச்சி மாநாடுகள் நடந்திருக்கும். அதோட அமைப்புகளை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? உலக சுகாதார மாநாடு. இல்லை, கொஸ்டின் எப்படி வரும்? 77வது உலக சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேள்வி வரும். எல்லாம் சிம்பிளாக இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. 77வது உலக சுகாதார மாநாடு சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனீவாவில் நடைபெற்றது. ஒரு சில டைம் சுவிட்சர்லாந்துனும் ஆப்ஷனில் இருக்கும், அல்லது ஜெனீவா இதுவும் ஆப்ஷனில் இருக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்கும். ஆன்சர் என்ன? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவில் தான் இந்த உலக சுகாதார மாநாடு நடைபெற்றது. எத்தனாவது உலக சுகாதார மாநாடு என்பது முக்கியம். 77வது சுகாதார மாநாடு. கொஸ்டின் எப்படின்னு கேட்கலாம். சமீபத்தில் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார மாநாடு எத்தனாவது மாநாடு? ஓகேங்களா? எத்தனையாவது மாநாடுன்னு கேள்விகள் கேட்கலாம். எத்தனையாவது மாநாடு? 77வது மாநாடு. அல்லது அதோட கருப்பொருள் என்ன? ஓகேங்களா? அதுவும் கேட்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஆல் ஃபார் ஹெல்த், ஹெல்த் ஃபார் ஆல். ஓகேங்களா? ஆல் ஃபார் ஹெல்த், ஹெல்த் ஃபார் ஆல், இதுதான் அதோட கருப்பொருள். ஓகேங்களா? WHO உலக சுகாதார நிறுவனம். ஓகேங்களா? WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலேருந்து என்ன படிக்கலாம்னா, அது எப்போ உருவாச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? April 7, 1948. ஓகேங்களா? நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷம் 48. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. April 7 மேக்ஸிமம் வருடம் ஞாபகம் இருந்தாலே போதும். 1948 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷம். ஓகேங்களா? WHO அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அதோட தலைமையகம் எங்கே இருக்குது? ஜெனீவாவில். இப்போ தான் நம்ம பார்த்தோம் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் நடைபெற்றுச்சுன்னு. அப்போ அதோட தலைநகரமும் ஜெனீவா. இல்லை, 2 பாயிண்ட். இல்லை, அதோட இயக்குனர், குறிக்கோள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா படிச்சுக்கோங்க. இல்லை, இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததாக பிரிக்ஸ் மாநாடு. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கே நடைபெற்றுச்சுன்னா 2024. இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவின் நிஸ்னி நோகோரோட். ஓகேங்களா? ரஷ்யாவில் இருக்கிற நிஸ்னி நோகோரோட்டில் தான் இந்த பிரிக்ஸோட வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் 2024 நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக இது சார்ந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. புதிய வளர்ச்சி வங்கியை 21ஆம் நூற்றாண்டின் ஒரு புதிய வகை பலதரப்பு மேம்பாட்டு வங்கியாக கூட்டாக உருவாக்க அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயில்ஸ் தேவையில்லை. எங்கே நடைபெற்றுச்சு? ஓகேங்களா? சிம்பிளாக பார்த்துக்கோங்க. அது எப்போ உருவாச்சு? பிரிக்ஸ்ன்ற அமைப்பு எப்போ உருவாச்சுன்னா 2009 ஜூன் 16. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2009 பிரிக்ஸ் 2009. இல்லை, ஜூன் 16. இதோட தலைமை எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. ஜனவரி 1, 2024 முதல். ஓகேங்களா? இதோட உறுப்பினர்கள் மொத்தமாக 10. ஓகேங்களா? 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? தலைமை ரஷ்யா. உருவாக்கம் 2009. ஓகேங்களா? டேட் ஞாபகம் இல்லைனா கூட வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. WHO 1948. சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷம். பிரிக்ஸ் அப்போனா 2009. ஓகேங்களா? இதோட தலைமையகம் ரஷ்யா. அதோட தலைநகரம் WHO ஓடது ஜெனீவா.
ஓகேங்களா. இது ஜெனீவா. ஓகேங்களா, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவா. அடுத்ததாக பாருங்கள், G7 உச்சி மாநாடு. G7 உச்சி மாநாடு 2024 எங்கே நடைபெற்றுச்சு? சிம்பிளாக கேட்டுருவாங்க. எங்கன்னா இத்தாலியில் உள்ள அபுலியாவில் எங்கே நடந்துச்சு? இத்தாலினும் கொடுக்கலாம், இல்லது அபுலியா அப்படின்னும் கொடுக்கலாம். ஓகேங்களா. G7 உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இத்தாலி. இத்தாலியில் உள்ள அபுலியா. ஓகேங்களா, இத்தாலினும் கொடுக்கலாம், அபுலியானும் கொடுக்கலாம். ஓகேங்களா. இதில் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு காரணத்தில் கேட்டால் இதையும் கேட்கலாம். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா ஒரு பார்வையாளர் நாடாக தான் பங்கேற்றது. ஓகேங்களா, நம்ம அதில் ஒரு மெம்பர் இல்லை. என்னென்னா நம்ம ஒரு ஜஸ்ட்டு பார்வையாளர். ஓகேங்களா. G7 மாநாட்டோட முக்கிய முடிவுகள். ஓகேங்களா. G7 அபுலியா உணவு அமைப்பு முன்முயற்சி. ஓகேங்களா, 2-3 முன்முயற்சி எடுத்திருக்காங்க. அது சார்ந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் இது எங்கே நடைபெற்றுன்ற மாதிரி தான் குரூப் 4 லெவலில் கேட்பாங்க. நீங்கள் குரூப் 1 லெவலுக்கு படிக்கணும்னா, குரூப் 1 குரூப் 2க்கு படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக படிக்கணும். ஓகேங்களா. குரூப் 4க்கு இதுவே போதுமானது. அடுத்ததாக G7 பற்றி. G7 முதல் உச்சி மாநாடு எப்போ நடைபெற்றுச்சு? 1975. ஓகேங்களா. அதோட உறுப்பினர்கள் யாரான்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா இதில் இல்லை. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. G7ல் இந்தியா ஒரு உறுப்பினர் அல்ல, இந்தியா ஒரு பார்வையாளர் தான். ஓகேங்களா. இருக்கிற உறுப்பினர்கள் இத்தாலி, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம். ஓகேங்களா. இதோட குறிக்கோள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. G7 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே நடைபெற்றது? ஓகேங்களா, எங்கே நடைபெற்றது? இந்தியா அதில் ஒரு பார்வையாளர் நாடாக கலந்துக்குச்சு. ஓகேங்களா. விவாதிக்கப்பட்ட முக்கியமான தலைப்புகள் என்ன பார்த்துக்கோங்க. செயற்கை நுண்ணறிவு, AI. ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆற்றல். அடுத்ததாக ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய திரைக்கடல். இதை பற்றிலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவாதிச்சிருக்காங்க. அடுத்ததாக விளையாட்டு. ஓகேங்களா, விளையாட்டு சார்ந்து அதிகமாக நாங்கள் போக போகிறதில்ல. இதில் முக்கியமான ஒரு டேட்டா ஃப்ரெஞ்சு ஓப்பன். ஓகேங்களா, சமீபத்தில் நடைபெற்ற 2024. ஓகேங்களா, இது சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எப்போ நடந்துச்சுன்னா 2024 ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, அப்போ சமீபத்தில் நடந்தது. அப்போ 2024 ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? கார்லோஸ் அல்காரஸ். இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், பட் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் சார்ந்த எப்படி கேட்பாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் சார்ந்த இந்தியாவில். ஓகேங்களா, இந்த ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றவங்க அந்த மாதிரியான டேட்டாஸ் நிறைய முறை குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமாக பெண்கள். ஓகேங்களா, தடகள போட்டியிலையோ அல்லது ஸ்போர்ட்ஸில். ஓகேங்களா, முக்கியத்துவம் கொடுத்து குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் கேள்விகள் வரும். பட் குரூப் 4ல் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டியில் பட்டம் வென்றது யாருன்னா கார்லோஸ் அல்காரஸ். ஓகேங்களா, அதுதான் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஓகேங்களா, நிறைய முறை எக்ஸாம்ஸில் விருதுகள் சார்ந்த கேள்விகள் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருந்திருக்காது. ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு விருதுகள் சார்ந்த கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருதுகள். ஓகேங்களா, சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருதுகள் 2024 ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் மற்றும் பால சாகித்ய புரஸ்கார். இதெல்லாம் 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யுவ புரஸ்கார் விருது. இந்த யுவ புரஸ்கார் விருதை யார் வாங்கியிருக்காங்கன்னா லோகேஷ் ரகுமாரன். ஓகேங்களா, விஷ்ணு வந்தார் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக யுவ புரஸ்கார் விருது யார் வாங்கியிருக்காங்க? லோகேஷ் ரகுமாரன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மறக்கவே கூடாது. ஒரு நோட் இருந்தால் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 ஆண்டு சாகித்ய அகாடமி விருதுகளில் யுவ புரஸ்கார். ஓகேங்களா, விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா லோகேஷ் ரகுமாரன். எதுக்காக? இதையும் கேட்பாங்க. விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக. ஓகேங்களா, அடுத்ததா கீழே ஒரு டேட்டா இருக்குது, இது மார்க் பண்ணாமல் இருக்கேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பார்த்தோன்னா பால சாகித்ய புரஸ்கார். ஓகேங்களா, பால சாகித்ய புரஸ்கார். இந்த விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா யூமா வாசகி. ஓகேங்களா, யூமா வாசகி. தன்வியின் பிறந்த நாள் அப்படின்ற கதைகள் புத்தகத்துக்காக இவங்க பால சாகித்ய புரஸ்கர். ஓகேங்களா, யுவ புரஸ்கர் விருதுனா லோகேஷ் ரகுமாரன். ஓகேங்களா, பால சாகித்ய புரஸ்கர். இது என்ன? யூமா வாசகி. எந்த கதை பண்ணால் தன்வியின் பிறந்த நாள் அப்படின்ற கதைகளுக்காக அவங்களுக்கு பால சாகித்ய புரஸ்கர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டா லோகேஷ் ரகுமாரன். இவர் எதுக்கு வாங்குறாருன்னா இந்த விஷ்ணு வந்தார் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக என்ன அவார்டு வாங்குறாரு? யுவ புரஸ்கார் விருது. ஓகேங்களா, அதே மாதிரி யூமா வாசகின்றவங்க என்ன வாங்குறாங்கன்னா தன்வியின் பிறந்த நாள் அப்படின்ற கதைகளுக்காக பால சாகித்ய புரஸ்கார் அப்படின்ற விருதை வாங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஏன்னா நம்ம நினைப்போம் இப்போ ரீசெண்டாக கூட அவார்டு கொடுத்தாங்களே அப்படின்னு, அதுலேருந்து கூட வரும்னு நினைப்போம்.
ஆனால் டிஎன்பிசியில் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் நடந்த அவார்டு தான் நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 2 டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்ததா சாகித்ய அகாடமி விருது பற்றின சில டேட்டாஸ். ஓகேங்களா. ஞானபீட விருதுக்கு பிறகு 2வது மிக உயர்ந்த இலக்கிய விருது. அப்போது முதல் இலக்கிய விருது எதுன்னு பார்த்தோன்னா ஞானபீட விருது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 2வதா ஓகேங்களா 2வது மிக உயர்ந்த இலக்கிய விருது எதுன்னு பார்த்தோன்னா இந்த சாகித்ய அகாடமி. இல்லை எப்போ நிறுவுறாங்கன்னு பார்த்தோன்னா மார்ச் 12, 1954. ஓகேங்களா. இந்தியாவின் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. சாகித்ய அகாடமி விருதுகளில் இந்தியாவின் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. தலைவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சந்திரசேகர கம்பாரா. ஓகேங்களா. அடுத்ததாக நியமனங்கள். ஓகேங்களா. ஜூன் மாதத்தில் நடைபெற்ற நியமனங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஐஜிசிஏஆர் மையத்தின் புதிய இயக்குனர். ஓகேங்களா. ஐஜிசிஆர்னா இந்திரா காந்தி. ஓகேங்களா. இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச். ஓகேங்களா. இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம். ஓகேங்களா. அதோட புதிய இயக்குனராக சந்திரசேகர கௌரிநாத் கர்ஹாட்கர் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. நம்ம சிம்பிளாக சந்திரசேகர் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஓகேங்களா. இந்த ஐஜிசிஏஆர் இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச்சை எப்போ நிறுவியிருக்காங்கன்னா 1971. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது நார்மலாக ஜிஎஸ்சில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஐஜிசிஏஆர் எப்போ நிறுவப்பட்டது? 1971. இது அணுசக்தி துறையின் கீழ் செயல்படுகிறது. ஓகேங்களா. அட்டாமிக் ரிசர்ச்னு வந்துச்சு, அணு ஆராய்ச்சி மையம்னு. அப்போ அது எது கீழே தான் செயல்படும்னா அணுசக்தி துறையின் கீழ் தான் செயல்படுது. ஓகேங்களா. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இது பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் பிஏஆர்சிக்கு பிறகு 2வது பெரிய அணு ஆராய்ச்சி மையமாகும். ஓகேங்களா. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக 2வதாக இருக்கிற அணு ஆராய்ச்சி மையம் எது? இந்த இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம். ஓகேங்களா. அப்போ இதோட இயக்குனர் நியமிச்சிருக்காங்க, பேர் சந்திரசேகர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், பாலின உணர்திறன் மற்றும் உள் புகார் குழு. ஓகேங்களா. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஓகேங்களா பாலின உணர்திறன் மற்றும் உள் புகார் குழுவின் தலைவராக ஓகேங்களா ஒருத்தவங்களை நியமிச்சிருக்காங்க. யாருன்னா நீதிபதி ஹிமா கோல்ஹி. ஓகேங்களா. ஹிமா கோஹி அப்படின்றவங்கள நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஹிமா கோக்லி. ஓகேங்களா. சமீபத்தில் பாலின உணர்திறன் மற்றும் உள்புகார் குழுவின் ஓகேங்களா தலைவராக நீதிபதி, அவங்கள ஒரு நீதிபதி தான், ஹிமா கோஹ்லி அப்படின்றவங்கள நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக இந்திய உச்சநீதிமன்றத்தின் தடுப்பு, தடை மற்றும் நிவர்த்தி ஒழுங்குமுறைகள் 2013 உள்ள பாலின உணர்வு மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் ஆகியவற்றின் கீழ் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் தேவையில்லை, இந்த டேட்டா பட் முக்கியம். ஓகேங்களா. பாலின உணர்திறன் மற்றும் உள்புகார் குழுவின் தலைவராக நீதிபதி ஹிமா கோல்ஹி அப்படின்றவங்கள நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக இந்தியாவின் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது. இந்தியாவின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ள நீதிபதி. ஓகேங்களா. நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. அதில் முதல் முறையாக ஒரு பெண் ஒருத்தவங்களை சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்க போகிறாங்க. அவங்க பேர் யாருன்னு பார்த்தோன்னா PV நாகரத்னா. 2027 ஓகேங்களா 2027 இவங்க சீஃப் ஜஸ்டிஸாக ஓகேங்களா அந்த கொலிஜியம் பரிந்துரைக்கிற அந்த கியூவில் இவங்க தான் அடுத்ததாக இருக்காங்க. ஓகேங்களா. சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்பட இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா முதல் பெண் தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ள நீதிபதியார்னா PV நாகரத்னா. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 2027 இவங்க பதவியேற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக இந்திய உச்சநீதிமன்றம் பற்றி ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்டை சார்ந்த டீட்டெயில்ஸ். தொடக்கம் ஜனவரி 28, 1950. ஓகேங்களா. நம்ம அரசியலமைப்பு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. இப்போது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக 2வது நாள் ஜனவரி 28, 1950 தொடங்கியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்போட 124வது பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஆர்டிகல் 124 படி என்னென்னா உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. உறுப்பினர்கள் 34. ஓகேங்களா. நிறைய முறை இதை ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. மொத்த உறுப்பினர்கள் 34. ஓகேங்களா. 34. அதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர். ஓகேங்களா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தர், மற்ற நீதிபதிகள் ஒரு 33 பேர். ஓகேங்களா. மொத்தமாக 34 பேர். இந்த சீஃப் ஜஸ்டிஸாக தான் இந்த BV நாகரத்னான்றவங்க அடுத்ததாக பதவியேற்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதியாக. ஓகேங்களா. இந்திய தலைமை நீதிபதி. இது பழைய டேட்டா. ஓகேங்களா. இது இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்ததாக புதிய இராணுவ தளபதி.
புதிய இராணுவ தளபதி. லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி இராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார். பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இராணுவத்தின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா உபேந்திர திவேதி. ஓகேங்களா, இது மட்டும் நமக்கு போதும். மற்றபடி நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆந்திர பிரதேசத்தோட முதல்வர். ஓகேங்களா, இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேசம் பற்றி. ஆந்திராவோட தலைநகரம் அமராவதி. முதல்வர் யாருன்னா இப்போது சந்திரபாபு நாயுடு. ஓகேங்களா, சந்திரபாபு நாயுடு. ஓகேங்களா, அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. 1996லேருந்து 2014க்கு பிறகு 3வது முறையாக ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சரானார். ஆந்திராவில் மிக நீண்ட கால முதல்வராக இருந்தவர். ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா, இதுவும் இம்பார்ட்டன்ட். கடற்படையோட முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட். ஓகேங்களா, கடற்படையில் இருக்கிற ஹெலிகாப்டரில் பெண் பைலட். ஓகேங்களா, பெண் பைலட் யாருன்னா அனாமிகா பி ராஜு. ஓகேங்களா, இவங்க தான் இந்திய கடற்படையோட முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட். ஓகேங்களா, அனாமிகா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாமிகா பி ராஜு. ஓகேங்களா, அடுத்ததாக இந்திய கடற்படையை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. உருவாக்கம் எப்போனா இது சுதந்திர நாள். ஓகேங்களா, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த குடியரசு தினத்தன்று இந்த கடற்படை உருவாக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 26, 1950. உச்சநீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? ஜனவரி 28. ஓகேங்களா, இது பார்த்தோன்னா ஜனவரி 26. கடற்படை தலைவர் பாருங்கள், உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950. ஓகேங்களா, அதுவே கடற்படை பார்த்தோன்னா ஜனவரி 26, 1950 அன்று உருவாக்கப்பட்டது. கடற்படையோட தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. ஓகேங்களா, கடற்படை தினம் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. கடற்படை தினம் எப்போது? டிசம்பர் 4. இல்லை 4 பக்கமும் கடல். ஓகேங்களா, உலகத்தில் 4 பக்கமும் 4 திசையிலையும் கடல் இருக்குது. ஓகேங்களா, கடற்படை தினம் எப்போது? 4 டிசம்பர் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒடிசாவின் புதிய முதல்வர். ஓகேங்களா, இதில் நம்ம முதல்வர் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். சப்போஸ் கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, மோகன் சரண் மாஜி. ஓகேங்களா, அடுத்ததாக ஒடிசாவோட தலைநகர் புவனேஸ்வர். ஓகேங்களா, இது போதும் நமக்கு. மற்றபடி வேறு ஏதாச்சும் டேட்டாஸ் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப் டெலகிராமில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா, இது அருணாச்சலம்னு கொடுத்துருக்காங்க. அருணாச்சல் பிரதேசத்தோட புதிய முதல்வர் யார்? பெமா காண்டு. ஓகேங்களா, சரண் மாஜின்றவர் மோகன் சரண் மாஜி. ஓகேங்களா, ஒடிசாவோட புதிய முதல்வர். அதுவே ஆந்திரான்னு பார்த்தோன்னா சந்திரபாபு நாயுடு. ஓகேங்களா, அடுத்ததாக அருணாச்சல பிரதேசத்தோட முதல்வர் பெமா காண்டு. ஓகேங்களா, அருணாச்சல் பிரதேசத்தோட தலைநகர். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். எது? இட்டாநகர். அருணாச்சல் பிரதேசத்தோட தலைநகர் இட்டாநகர். ஓகேங்களா, அடுத்ததான் முக்கிய அதிகாரிகள் நியமனம். 2வது முறை பிரதமரின், இது இப்போ மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த டேட்டா தேவையில்லை. கீழே இருக்கிறது பாருங்கள். 3வது முறையாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஓகேங்களா, யாருன்னு பார்த்தோன்னா அஜித் தோவல். ஓகேங்களா, அடுத்ததாக சிக்கிமோட புதிய முதல்வர் பிரேம் சிங் தமாங். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெமா காண்டு எந்த மாநிலத்தோட முதல்வர்னு பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேசம். மோகன் சரண் மாஜி ஒடிசா. ஓகேங்களா, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா. ஓகேங்களா, சிக்கிமோட புதிய முதல்வர் யார்? பிரேம் சிங் தமாங். ஓகேங்களா, பிரேம் சிங் தமாங். இல்லை, அடுத்ததாக சபாநாயகர். இது சிக்கிமோட தலைநகர் பார்த்துக்கோங்க, காங்டாக். சிக்கிமோட தலைநகர் காங்டாக். ஓகேங்களா, அருணாச்சல் பிரதேசத்துக்கு இட்டாநகர். ஓகேங்களா, அதுவே ஒடிசாவுக்கு பார்த்தோன்னா யாரை பார்த்தோம்? புவனேஸ்வர். ஓகேங்களா, ஒடிசாவுக்கு புவனேஸ்வர். ஆந்திர பிரதேஷ்க்கு அமராவதி. ஓகேங்களா, தற்காலிக சபாநாயகர். 18வது மக்களவையில் தற்காலிக சபாநாயகர் யார்? தற்காலிக சபாநாயகராக யார் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான், இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. யாருன்னா பர்த்ருஹரி மக்தாப். ஓகேங்களா, இவங்க சும்மா ஓகேங்களா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு மட்டும் தற்காலிகமாக ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. பட் 18வது மக்களவை சபாநாயகர் யாருன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அவரே தான் ஓம் பிர்லா. ஓகேங்களா, 18வது மக்களவையின் தற்காலிக சபாநாயகர். இது வேணால் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பர்த்ருஹரி மக்தாப். ஓகேங்களா, அடுத்ததாக 18வது மக்களவை சபாநாயகர் யார்? இதுக்கு முன்னாடி இருந்த அவரே தான் ஓம் பிர்லா. ஓகேங்களா, கீழே முக்கியமான நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம பாலிட்டி சார்ந்த முக்கியமான டேட்டாஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. இதை பார்த்துக்கோங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அலுவலகங்கள்
1919ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்தின் விதிகளின் கீழ் 1921இல் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன. ஓகேங்களா. சபாநாயகர், துணை சபாநாயகர் அவங்களுக்கான அலுவலகங்களை பற்றி 1921 ஓகேங்களா 1919 ஆக்ட் ஓகேங்களா இந்திய அரசாங்க சட்டத்தின் விதிகளின் கீழே 1921 உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. கேள்விகள் வரலாம். எந்த சட்டத்தின் அடிப்படையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஓகேங்களா அலுவலகங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன? இந்திய அரசாங்க சட்டம் 1919 ஓகேங்களா. அது கீழே 1921 உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் சட்டம் எந்த சட்டத்தின் அடிப்படையில்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919 சட்டத்தின் கீழே தான் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான அலுவலகத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல். மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகராக 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அரசியலமைப்பு சட்டப்பிரிவுனா 93 ஓகேங்களா. பிரிவு 93 ஆர்டிக்கல் 93. மக்களவையில் சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்கணும், துணை சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்கணும். ஓகேங்களா. இப்படி 2 பேரும் நியமிக்கணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 93 ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. மத்திய சட்டமன்றத்தோட முதல் சபாநாயகர் நம்ம பார்த்தோம். இந்திய அரசாங்க சட்டம் 1919 ஓகேங்களா. 1919 அடிப்படையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்கள் அவங்களுக்கான அலுவலகங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் சபாநாயகர் ஓகேங்களா மத்திய சட்டமன்றத்தோட முதல் சபாநாயகர் யார்? ஃப்ரெட்ரிக் வைட் ஓகேங்களா. ஃப்ரெட்ரிக் வைட், நம்ம ஒயிட்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. முதல் சபாநாயகர் யார்? ஒயிட் ஓகேங்களா. WHITE, இந்த ஒயிட்டு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். 1921. அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா. முதல் இந்தியர் மற்றும் மத்திய சட்டப்பேரவையில் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் முதல் இந்தியர் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மத்திய சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சபாநாயகர் யாருன்னா விட்டல் பாய் ஜே பட்டேல் 1925. இந்தியரும் அவர் தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சபாநாயகரும் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா. யார்? விட்டல் பாய் ஜே பட்டேல். ஓகேங்களா. அடுத்ததா மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? ஓகேங்களா. இது சிம்பிளாக இந்த கேள்வி கேட்டு போயிடுவாங்க. மக்களவையோட முதல் சபாநாயகர் யாருன்னு பார்த்தோன்னா GV மௌலாங்கர் 1946. ஓகேங்களா. இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான டேட்டா சபாநாயகர் சார்ந்த வருடங்களை பார்த்தோம், முக்கியமான ஆண்டுகள் பார்த்தோம், முக்கியமான சில டேட்டாக்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களும் சரி. அடுத்ததான் நியமனங்கள் பார்த்துருக்கோம், விருதுகள் பார்த்துருக்கோம், விளையாட்டு சார்ந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஓகேங்களா அந்த மாதத்தில் நடைபெற்ற மொத்த கரண்ட் அஃபேர்ஸையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம இருக்கிற 3 மாதம் இல்லை 3 மாதம் கூட முழுமையாக இல்லை, இருக்கிற 89 நாட்களில் இருக்கிற 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா ஒரே டைம் எடுத்து வச்சுக்கிட்டு படித்தா நம்மளால் படிக்கவே முடியாது. இருக்கிற டைமை ஓகேங்களா இருக்கிற 3 மாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் படித்தா கூட இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை படித்து முடிச்சிடலாம். இருக்கிற டேட்டாஸை நல்லா படிச்சுக்கோங்க. PDF-ம் கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனலில், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கோங்க. இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.